ஸ்ரீ வெங்கடாச்சல மாஹாத்மியம் 22ஆம் அத்தியாயம். தான தர்மங்களை பெற தகுதியானவர்களின் தகுதிகள். முனிவர்கள் கூறினார்கள், புனித சர்வஞான சூதமா முனிவரே, வேதங்கள் மற்றும் வேதாங்கங்களில் வல்லுனரே, யாருக்கு தான தர்மங்கள் வழங்கப்பட வேண்டும்? பரிசுகளை வழங்குவதற்கு சரியான நேரம் எது? அவற்றை பெற யார் தகுதியானவர்? நீங்கள் அனைத்தையும் எங்களிடம் கூற வேண்டும். சூதமா முனிவர் கூறினார், சிறந்த பிராமணர்களே, பெரும் புண்ணியங்களை வழங்கும் வெங்கட என்ற புனித தலத்தில் ஒரு பிராமணர் அனைத்து சாதியினருக்கும் சிறந்த குருவாக இருக்கிறார். அவருக்கு தான தர்மங்கள் செய்யப்பட வேண்டும். அந்த கற்றறிந்த மனிதர் அனைவரையும் மீட்டு விடுவார். ஒரு பிராமணர் பண பரிசுகளை ஏற்கலாம். ஒரு பிராமணர் அவர்ணக்கர், அதாவது ஒரு இழிவான நபர், கீழே விளக்கப்பட்டுள்ளது தவிர மற்ற அனைவரிடமிருந்தும் பரிசுகளை பெறலாம். ஆண்மையற்றவருக்கு, மகன்கள் இல்லாதவருக்கு, பாசாங்குத்தனமான நடத்தை கொண்டவருக்கு, வேதங்களையும் பிராமணர்களையும் வெறுப்பவருக்கு, தனது சிறப்பு சடங்குகள் மற்றும் கடமைகளை கைவிட்டவருக்கு மற்றும் கொடுப்பது பலனற்றதாகிவிடும். மற்றொருவரின் மனைவியிடம் அன்பாக பற்றுதல் கொண்டவர் அல்லது மற்றொருவரின் செல்வத்தின் மீது பேராசை கொண்டவர் கொடுப்பது பலனற்றதாகிவிடும். ஒரு பிராமணர் ஒரு தொழில்முறை பாடகராக இருந்தால் அவருக்கு மற்றும் கொடுப்பது பலனற்றதாகிவிடும். மற்றொருவரின் மனைவியிடம் அன்பாக பற்றுதல் கொண்டவர் அல்லது மற்றொருவரின் செல்வத்தின் மீது பேராசை கொண்டவர் கொடுப்பது பலனற்றதாகிவிடும். ஒரு பிராமணர் ஒரு தொழில்முறை பாடகராக இருந்தால் அவருக்கு மற்றும் கொடுப்பது பலனற்றதாகிவிடும். பொறாமையால் நிறைந்த மனம் கொண்ட, நன்றியற்ற, வஞ்சகமுள்ள மற்றும் அறிவு இல்லாத ஒரு பிராமணரால் கொடுப்பது பலனற்றதாகிவிடும். தொடர்ந்து பிச்சை எடுப்பதில் ஈடுபடுபவன், பலவீனமானவர்களிடம் வன்முறையில் ஈடுபடுபவன், தனது பெயரையும் புகழையும் வேத வசனங்களையும் ஸ்மிருதி நூல்களையும் புனித சடங்குகளையும் விற்பவன் கொடுப்பது பலனற்றதாகிவிடும். ஒருவன் வழக்கமாக மற்றவர்களை ஒடுக்கினால் அவனால் கொடுக்கப்படுவது பலனற்றதாகிவிடும். பாவங்களில் ஈடுபடுபவர்களிடமிருந்தோ அல்லது நல்ல செயல்களை செய்பவர்களிடமிருந்தோ எதையும் பெறவோ அல்லது கொடுக்கவோ கூடாது. நல்ல செயல்களில் தொடர்ந்து ஈடுபடுபவன், வேதங்களை நன்கு அறிந்தவன், புனித நெருப்புகளை பராமரிப்பவன், ஏழை, வாழ்வாதாரம் இல்லாதவன், பெரிய குடும்பம் உள்ளவன் ஆகியோருக்கு மட்டுமே பரிசுகள் வழங்கப்பட வேண்டும். தெய்வ வழிபாட்டில் மூழ்கி இருப்பவனுக்கு அல்லது புராண கதைகளை கூறுபவனுக்கு சிறப்பு முயற்சிகள் மூலம் பரிசுகள் வழங்கப்பட வேண்டும். பிராமணரே, குறிப்பாக ஏழைக்கு தானங்கள் வழங்கப்பட வேண்டும். அதிக பேச்சு என்ன பயன்? சிறந்த பிராமணர்களே, கேளுங்கள். எல்லா பிராமணர்களுக்கும் எப்போதும் தானங்கள் வழங்கப்படலாம். மலடியான பெண்ணின் கணவருக்கு ஏதாவது கொடுக்கப்பட்டால் அந்த ஆண் கழுதையாக மறுபிறவி எடுக்கிறான். ஒரு நம்பிக்கையற்றவருக்கு, ஒழுக்கத்தின் வரம்புகளை மீறியவருக்கு, மகனில்லாதவருக்கு, சோம்பேறி மற்றும் தந்திரக்காரருக்கு, சூதாட்டம் மற்றும் திருட்டில் ஈடுபடுபவருக்கு ஒருபோதும் வழங்கக்கூடாது. ஒரு மத வெறியருக்கு, வீழ்ந்தவருக்கு, சாதியை இழந்தவருக்கு, வேதங்களை விற்பவருக்கு, நன்றியற்றவருக்கு மற்றும் பாவ செயல்களில் ஈடுபடுபவருக்கு ஒருபோதும் வழங்கக்கூடாது. நீராடுவதில் ஈடுபடுபவருக்கு, கையில் யாக கிளைகள் மற்றும் பூக்களை வைத்திருப்பவருக்கு, தண்ணீர் குடம் வைத்திருப்பவருக்கு, உணவு உட்கொள்வதில் ஈடுபடுபவருக்கு ஒருபோதும் வழங்கக்கூடாது. வாக்குவாதத்தில் ஈடுபடுவோருக்கு, கோபமும் மூர்க்கமும் கொண்டவருக்கு, வாந்தி எடுப்பவருக்கு, மக்கள் மத்தியில் நிற்பவருக்கு, பிச்சையாக பெற்ற உணவை வைத்திருப்பவருக்கு, படுத்திருப்பவருக்கு அல்லது உறக்கம் கொள்பவருக்கு தலைவணங்கல் ஆகாது. மலடி பெண்ணுக்கு, மாதவிடாய் காலத்தில் இருக்கும் பெண்ணுக்கு, விபச்சாரிக்கு, படுக்கை அறையில் இருக்கும் பெண்ணுக்கு, கருக்கலைப்பு செய்த பெண்ணுக்கு, புனித சடங்குகளை கெடுக்கும் பெண்ணிற்கு, கடுமையான பெண்ணிற்கு ஒருபோதும் தலை வணங்கக்கூடாது. ஒரு சபையில், ஒரு யாக மண்டபத்தில் மற்றும் ஆலயங்களில் தனிப்பட்ட வணக்கம் செலுத்துவது முந்தைய புண்ணியத்தை அளிக்கிறது.
ஸ்ரார்த்தத்தில் புனித சடங்குகளில் ஈடுபடுபவருக்கு, ஒரு தெய்வ வழிபாட்டில் ஈடுபடுபவருக்கு, யக்ஞம் மற்றும் தர்ப்பணம் செய்வதில் ஈடுபடுபவருக்கு தலை வணங்கக்கூடாது. ஒருவர் வணங்கும் ஒருவருக்கு பிரதிபலனாக வணக்கம் செலுத்தவில்லை என்றால் அவர் சூத்திரனைப் போல வணங்க தகுதியற்றவர் என்று அறியப்பட வேண்டும். எனவே எல்லா சந்தர்ப்பங்களிலும் ஒரு புத்திசாலி சிறந்த பிராமணர் மலடி பெண்ணின் கணவருக்கு அல்லது கொடூரமான பிராமணருக்கு வழங்குவதை தவிர்க்க வேண்டும். ஆகாச கங்கையின் மகத்துவம். சூத மாமுனிவர் கூறினார். இது தொடர்பாக நாரத மாமுனிவர் சனத்குமார முனிவருக்கு விவரித்த புத்திசாலி புண்ணிய சீலரின் புராண கதையை நான் கூறுவேன். சிறந்த முனிவர்களே, அதை நான் கூறுவேன், தாங்கள் அனைவரும் கவனமாக கேளுங்கள். முன்னர் கோதாவரி நதியின் கரையில் ஒரு சிறந்த பிராமணர், பெயர் புண்ணிய சீலர். அவர் அனைத்து புனித சடங்குகளிலும் அர்ப்பணிப்புடன் இருந்தார். அவர் பேச்சில் உண்மையுள்ளவராக இருந்தார். அவர் தனது புலன்களை வென்றார். அனைத்து உயிரினங்களிடமும் கருணை காட்டினார். அவர் கடவுள்கள், பிராமணர்கள் மற்றும் நெருப்பை வணங்கினார். அவர் பிறப்பாலும் செயல்களினாலும் தூய்மையானவர். அவர் தனது பெற்றோரின் நலனுக்காக சேவை செய்வதில் ஈடுபட்டார். அவர் ஆசான்கள் மற்றும் பெரியவர்களிடம் அர்ப்பணிப்புடன் இருந்தார். அவர் பணிவானவராகவும் வீரமுள்ளவராகவும் இருந்தார். அவர் பிராமணர்களை விருந்தோம்பல் செய்தார். நல்லவர்களால் மதிக்கப்பட்டார். மலடி பெண்ணின் கணவனை ஸ்ரார்த்தத்திற்கு அழைத்ததன் மூலம் புண்ணிய சீலரின் முகத்தை கழுதையின் முகமாக மாற்றுதல். வேதங்களிலும் வேதாங்கங்களிலும் தேர்ச்சி பெற்றவரும் இது போன்ற நல்ல குணங்களை கொண்டவருமான ஒரு குறிப்பிட்ட பிராமணர் புத்திசாலி புண்ணிய சீலரின் இல்லத்திற்கு வந்தார். உடனடியாக புண்ணிய சீலர் அவரை பித்ருக்களின் ஸ்ரார்த்தத்தில் பங்கேற்குமாறு கேட்டுக்கொண்டார். வேதங்களை நன்கு அறிந்த அந்த அமைதியான பிராமணரை பித்ருக்களின் புனித ஸ்ரார்த்தத்திற்காக பயன்படுத்திய பிறகு நீதிமான் புண்ணிய சீலன் சிறந்த வருடாந்திர ஸ்ரார்த்தத்தை செய்தார். சிறிது நேரத்திற்கு பின்னர் கழுதையின் முகத்தை போன்ற ஒரு பயங்கரமான சிதைவு புண்ணிய சீலரின் முகத்தில் தோன்றியது. அதன் பிறகு அந்த மிகவும் நீதிமான் புண்ணிய சீலர் இதயத்தில் சோகமடைந்தார். மிகுந்த சோகமடைந்த புண்ணிய சீலர் கனத்த பெருமூச்சுக்களுடன் யோகி அகஸ்திய மாமுனிவரின் ஆசிரமத்திற்கு வந்தார். அது மிகவும் தெய்வீகமானது மற்றும் அனைத்து விரும்பிய நன்மைகளையும் அளித்தது. அது ஸ்வர்ணமுகரி நதிக்கரையில் இருந்தது. மேலும் ஏராளமான முனிவர்கள் அதை நாடினர். அந்த ஆசிரமத்தில் அனைத்து உலகங்களின் நலனை விரும்பிய உன்னத ஆன்மா கொண்ட அகஸ்திய மாமுனிவரை இரவும் பகலும் முக்கிய முனிவர்கள் கவனித்து கொண்டிருப்பதை கண்டார். அவரை கண்டதும் கழுதையின் முகத்துடன் கூடிய மிகவும் துயரமடைந்த பிராமணர் அவரை வணங்கினார். புண்ணிய சீலர் கூறினார், முனிவர்களால் சேவை செய்யப்படும் தவ களஞ்சியமான அகஸ்திய மாமுனிவரே, தமக்கு வணக்கம். கருணை களஞ்சியமே, என்னை காப்பாற்றுங்கள். இழிவான முகத்தை கொண்ட ஒரு பெரிய பாவி, என்னை காப்பாற்றுங்கள். எந்த குற்றத்தால் என் முகம் அருவருப்பாகவும் அழகில்லாமலும் மாறிவிட்டது? சிறந்த முனிவரே, பாக்கியசாலியே, என் மீதுள்ள அன்பினால் அதனை கூறுங்கள். அகஸ்திய மாமுனிவர் கூறினார், சிறந்த பிராமணரே, சிறந்த புத்திசாலி புண்ணிய சீலரே, பிராமணரே, தங்கள் முகத்தின் அழகில்லாமைக்கான காரணத்தை கவனமாக கேளுங்கள். ஒரு மலடி பெண்ணின் கணவரை ஒரு ஸ்ரார்த்தருக்கு அழைக்க தகுதியற்றவர். நீங்கள் ஒரு முறை நல்ல குணங்களின் களஞ்சியமாகவும் வேதங்கள் மற்றும் வேதாங்கங்களில் தேர்ச்சி பெற்றவராகவும் புனித கல்வியை அறிந்தவராகவும் இருந்த ஒரு பிராமணரை நியமித்தீர்கள். இருப்பினும் அவர் மகனற்றவர். அந்த பெரிய பாவத்தின் காரணமாகவே பிராமணரே, உங்கள் முகத்தில் இந்த அழகில்லாமை இருக்கிறது. மலடி பெண்ணின் கணவரான ஒரு பிராமணரை ஹவ்யசு கவ்யசு போன்றவற்றை பிரசாதமாக வழங்குவதில் பணி அமர்த்துபவர்கள் கழுதை முகத்தை அடைகிறார்கள். ஒரு மலடி பெண்ணின் கணவரை ஒரு பெரிய பாவி மலடி பெண்ணின் கணவரை எந்த ஒரு சுப சடங்குகளிலோ அல்லது மானேக்கள், அதாவது முன்னோர்கள் தொடர்பான சடங்குகளிலோ ஒருபோதும் அழைக்கக்கூடாது. பிராமணரே, நலனையும் மகிழ்ச்சியையும் விரும்பும் ஒருவர் ஒரு மலடி பெண்ணின் கணவரை, மிகவும் கொடூரமான நபரை ஒரு சூத்திர பெண்ணின் கணவரை ஒருபோதும் அழைக்கலாகாது. வேதங்கள் சாஸ்திரங்கள் போன்றவற்றை நன்கு அறிந்தவராக இருந்தாலும் அவர் உயர் குலத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் மத சடங்குகளை செய்வதில் ஈடுபட்டிருந்தாலும் கூட
சிறந்த பிராமணரே, மலடி பெண்ணின் கணவனை நலனை விரும்புபவர் எந்த நிலையிலும் ஸ்ரார்த்த சடங்கில் இருந்து தவிர்க்க வேண்டும். ஒரு சிறந்த பிராமணர் புனித சடங்குகள் மற்றும் தவங்களில் ஜோதிஷ்டமம் போன்ற யாகங்களை செய்ய தகுதி பெற்றிருந்தாலும் ஸ்ரார்த்த சடங்கில் மலட்டுத்தன்மை உள்ள பெண்ணின் கணவரை தவிர்க்க வேண்டும். தகுதியான பிராமணர் கிடைக்கவில்லை என்றால் ஒரு மகனை பெற்ற ஒரு நல்ல நடத்தை உள்ள ஒரு பிராமணரை அழைக்க வேண்டும். அவர் புனித நூலில் தன்னை நிலைநிறுத்தி கொண்டாலும் அவர் பிராமணத்துவத்தை அது குறிக்கும். சிறந்த பிராமணரே, அத்தகைய நபர் இல்லாத போது ஒருவர் தனது மகனையோ அல்லது தம்பியையோ அல்லது தன்னையோ ஸ்ரார்த்த சடங்கில் ஈடுபடுத்த வேண்டும். ஆனால் ஒரு மலட்டுத்தன்மையுள்ள பெண்ணின் கணவரை அழைப்பதை தவிர்க்க வேண்டும். புகழ்பெற்ற புண்ணிய சீலா, ஸ்ரார்த்த சடங்கிற்கு மகனற்ற ஒருவரை எந்த விலையில் ஈடுபடுத்தல் ஆகாது என்று கரங்களை உயர்த்தி அறிவிக்கப்படுகிறது. ஒரு ஸ்ரார்த்தம் செய்பவர் மலடி பெண்ணின் கணவராக இருக்கும் ஒரு பிராமணரை ஈடுபடுத்தினால் அந்த ஸ்ரார்த்தம் ஆசுரன், பேய் பிடித்தவர் என்று அழைக்கப்பட வேண்டும். அதை செய்பவர் நரகத்திற்கு செல்வார். ஆகாச கங்கையில் புனித நீராடல் மூலம் விரட்டப்பட்ட புண்ணிய சீலனின் சிதைவு. அதிக பேச்சு எதற்கு பயன்? அந்த குறையையும் பாவத்தையும் போக்குவதற்கான வழியை நான் தங்களுக்கு கூறுகிறேன். ஸ்வர்ணமுகியில் புனித கரையில் ஏராளமான தேவர்கள் நாடிய மிகவும் புண்ணியமான வெங்கடாச்சலம் உள்ளது. அது மேருவின் மகன். அது விரும்பிய அனைத்து நன்மைகளையும் அளிக்கிறது. அந்த முக்கியமான மலையான வேங்கடத்தில் வியத் கங்கை என்ற மிகப்பெரிய தீர்த்தம் உள்ளது. அதை சூரர்களும் அசுரர்களும் வணங்குகிறார்கள். அது அனைத்து பாவங்களையும் அடக்கி நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் அதிகரிக்கிறது. நீங்கள் வேங்கடமலைக்கு சென்று சங்கல்பத்தின் புனித சடங்கை முறையாக செய்து சுவாமி புஷ்கரணி நீரில் புனித நீராடுங்கள். அதன் பிறகு கங்கை தீர்த்தத்திற்கு செல்லுங்கள். அங்கு சென்ற பிறகு மிகவும் புத்திசாலியே, தீர்த்தங்கள் தொடர்பான கட்டளைகளின்படி நீங்கள் அதில் புனித நீராடுங்கள். ஹவிஸ் மூலம் மட்டுமே மிகவும் புத்திசாலியானவரே, புனித நீராடியதன் மூலம் இந்த அழகில்லா தன்மை உடனடியாக மறைந்துவிடும். அதில் எந்த ஐயமும் இல்லை. உன்னத ஆன்மா கொண்ட அகஸ்திய புண்ணிய சீலர் இவ்வாறு கூறியதும் அந்த உன்னத ஆன்மா கொண்ட முனிவரை வணங்கி பின்னர் வேங்கட மலைக்கு சென்றார். அங்கு சென்ற பின்னர் ஆசீர்வதிக்கப்பட்டவர் சுவாமி புஷ்கரணி நீரில் உரிய சடங்குகளுடன் புனித நீராடி பின்னர் வியத் கங்கைக்கு சென்றார். அங்கு புனித நீராடியதன் மூலம் நீதிமான்களான புண்ணிய சீலர் காமனின் அன்பின் கடவுள் முகத்தை போன்ற ஒரு முகத்தை அடைந்தார். தீர்த்தரின் மகத்துவத்திற்கு நன்றி. சூதமா முனிவர் கூறினார் இவ்வாறு: சௌனகரே, பெரும் பராக்கிரமம் கொண்ட பிற பிராமணர்களே, நாரத மாமுனிவர் சனத்குமார முனிவருக்கு கூறியது உங்களுக்கு கூறப்பட்டுள்ளது. 22ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.